வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மேட்ச் எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி வான்கடையில் நடக்க போகுது. இட்ஸ் வில் பி லைக் டிராகன், குட்டி டிராகன்கிற மாதிரி. கூட்டிடுறாங்க. சதன் டர்வி, குட்டி சதன் டர்வி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ வான்கடையில் ரன் ஃபர்ஸ்ட் இருக்க போகுது அண்ட் மெனி டாக்கிங் பாயிண்ட்ஸ். புலி வருது வருதுன்னு சொன்ன கதை கடைசி அந்த கதை உண்மையாயிருச்சு. புலி உண்மையிலே வந்துருச்சு. த த நேஷனல் ட்ரெஷர் இஸ் பேக். ஓஜி, the OG fast bowler of India, Jasprit Bumrah is back again in blues and golds for Mumbai Indians. ஸோ அது செம பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் ஆர்சிபிக்கு எதிராக இன்னைக்கு மேட்ச் தலைவன் களமிறங்க போகிறாரு. இந்த வீடியோ நேற்றே வந்திருக்கும், பட் கிறிஷ் வந்து கொஞ்சம் அவைலபிலிட்டி இல்லாததுனால இது பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ ஃபேன்ஸ் எல்லாருமே கிறிஷ் கண்டிப்பாக வந்தே ஆகணுங்க வீடியோவில், இல்லைன்னா நாங்கள் அந்த வீடியோ புறக்கணிப்போங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால கிறிஷோட அவைலபிலிட்டி கொஞ்சம் டேட்ஸ் எல்லாம் பார்த்து இந்த டைம் தான் கிடச்சிது. அதனால எப்படியோ நாங்கள் அதை அக்கமடேட் பண்ணுறோம். ஸோ லேட்டாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிறிஷ், நான் ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. ஆர்சிபி, சாரி, எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி அட் வான்கடே. ஸோ உன்னோட தாட் சொல்லு. இல்ல, இந்த மேட்ச் வான்கடையில மும்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. அவங்க ஜெயிச்ச ஒரே மேட்ச் அது வான்கடையில வச்சுதான். அதே மாதிரி ரோஹித் சர்மா இந்த மேட்ச் கண்டிப்பா ஃபார்முக்கு வருவார். ஆடுவானான்னு தெரியல. ஆடினா நிகில் கண்டிப்பா அடிப்பான் ரோஹித் சர்மா இந்த மேட்ச். வேசல் விட்டு போடுற லென்த் கரெக்டா இருக்கும். ரோஹித் சர்மாவோட ஹிட்டிங் லென்த் வேசல் விட்டு போடுறது. அதனால ரோஹித் கண்டிப்பா ஆடுவாரு. திலக் வர்மாவை என்ன கேட்டா நான் வில் ஜாக்ஸ் உட்கார வச்சிருவேன். வில் ஜாக்ஸ் உட்கார வச்சுட்டு திலக் வர்மாவை தான் நான் ஒன் டவுன் இறக்குவேன். திலக் வர்மா ஒன் டவுன்ல வரணும். திலக் வர்மாவோட ரெசர்ஜன்ஸ் இந்த மேட்ச்ல திரும்பி ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல இருந்து அடி. ஏன்னா போன வருஷமா முந்தின வருஷமா நினைக்கிறேன் அவன் மட்டும் தனியா ஆர்சிபி கூட அடிச்சிட்டு இருப்பான் எல்லா விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம். அதே மாதிரி 22ல இந்த மேட்ச் இந்த அதே மாதிரி ஆடுவான்னு நினைக்கிறேன். பிளஸ் பும்ரா பேக்கு, பிளஸ் விராட் கோலி விக்கெட் எடுக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்காருங்க. போல்ட் போட்டாலே அவுட் ஆயிருவான் விராட் கோலி. அதனால அதனால அந்த இதெல்லாம் இருக்கு. பாப்போம். நான் உண்மையா சொல்றேன், போல்ட் வெர்சஸ் விராட் கோலி எது எடுத்துப்பாரு. இல்ல அது ரெக்கார்டு இருக்கு. அதான் செகண்ட் ஹாஃப் இன்கேஸ் விராட் கோலி சேஸ் பண்ற மாதிரி இருந்தா விராட் கோலி நெகோசியேட் பண்ணிடலாம். பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விராட் கோலினா நீ சொல்றது நிறைய சான்சஸ் இருக்கு. செகண்ட் பேட்டிங்னா நான் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். போல்ட்டோட இம்பாக்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா இருக்க மாதிரி எனக்கு தெரியல ரீசெண்ட் டைம்ஸ்ல. சரி, உனக்கு அந்த ஆப்ஷன் மட்டும் தான். ஈவன் தீப் சக்கர் சொல்றியா, அது கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓகே, பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கஷ்டம். ஓகே, சூப்பர். சரி, இது எனக்கு டவுட்ரா. இப்போ ரோஹித் சர்மாக்கு என்னாச்சு? இன்ஜுரி அப்டேட் எதுவுமே சொல்லலையேடா. லைட்டா இல்ல, இன்ஜுரினாங்க. அவனுக்கு என்ன? நிகில்னு சொல்றாங்க. ஏதோ ம் நெட் பவுலிங்ல நிகில்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. இல்ல, அவன் நேத்து பேட்டிங் ஆட ஆரம்பிச்சான். நெட்ஸ்ல வந்துருவான். ஒரு த்ரில்லிங்கா இருக்கு ரோஹித் சர்மா ஆடபேட்டி. இம்பாக்ட் பிளேயரா ஆடக்கூடாதுன்றாங்க. தெரியல, அவனை டீம்ல ஃபிட் பண்ண சி யோசிக்கிறாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் அதுதான் இருக்கு. நிறைய கஷ்டம். பேர் வந்து டிராப்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இல்ல, ஆல்ரெடி டிராப் ஆடுறதே கிடையாது. கண்டிப்பா டிராப் ஆடுறதே கிடையாது. இம்பாக்ட் பிளேயர் மாதிரி தான்டா. ஸோ இதுல நிகில்னா என்னடா, வந்து ஆடிட்டு போயிட வேண்டியதான். இது ஒன்றும் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். தெரில எப்படின்ட்டு. சரி, ஓகே மேடி, தெரியல, நான் நம்ம உங்கள்கிட்ட நம்ம கேட்கறேன்டா. ஸ்பெகுலேட் பண்ண வேண்டாம். அதான் தெரில. ஸ்பெகுலேட் பண்ண வேண்டாம் ம் ரோஹித் சர்மா அவைலபிலிட்டியை பத்தி. பட் எனக்கு வந்து ரோஹித் சர்மா ஆஸ் அ கிரிக்கெட்டரா ஆடணும். ஏன்னா கண்ட்ரிபியூட் பண்றதுன்றது ஓகே, பட் லாஸ்ட் 5 இயர்ஸா எனக்கு ரோஹித் சர்மாவோட இம்பாக்ட் பேட்டிங்ல இருந்தது கிடையாது. பட் ஃபீல்டிங் இன்புட்ஸ்ல கண்டிப்பா தேவை. எஸ்பெஷலி இந்த மாதிரி இன்ஃபார்ம் டீம், நான் சொல்றது இன்ஃபார்ம் டீம் ஆர்சிபி. அந்த இன்ஃபார்ம் டீமுக்கு எதிராக அவங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் ஈஸியா ஆர்சிபி வந்து மேல வந்துருவாங்க. இந்த மேட்ச் வந்து மும்பைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தோத்துறாங்கன்னா மறுபடியும் ரொம்ப கீழே போயிடுவாங்க. வேணும், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நான் மும்பை தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஸ்லைட்டா வந்து ஆர்சிபியும் நல்ல டஃப் கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா டீம் டேவிட் போயிருக்கான், இங்க அடிச்சது கிடையாது. பட் ஆனா அங்க அடிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு மெயின் ரீசன் குருணால் பாண்டியாக்கு இந்த கண்டிஷன்ஸ் பயங்கரமா தெரியும். எனக்கு குருணால் பாண்டியா அடிச்சான்னா நான் அதே சொல்றதுதான், ஒரு பாயிண்ட் சொல்லல, இவன் அடிச்சா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. குருணால் பாண்டியாக்கு கேம் சிக்கிச்சுன்னா மும்பை வந்து தோத்துருவாங்க. ஏன்னா குருணால் பாண்டியா நோஸ் த கண்டிஷன்ஸ் வெரி வெல். அண்ட் அவனால ஃப்ளோட்டரா ஆட முடியுன்ற ஒரு இது இருக்கு. டாப் ஆர்டர்ல ஆப்வியஸ்லி ஐ பேக் ஃபார் இது மாதிரிதான். இந்த இந்த டைலாக் தான், நம்ம விராட் கோலி. அண்ணன் சீமான் டைலாக் தான். என் கையில இந்த நிலம் சிக்கிச்சுன்னா கடைசி வரைக்கும் சிக்காது. அதே மாதிரிதான் இவங்களுக்கும் கடைசி வரைக்கும் இல்லடா சிக்காது. குருணால் கடைசி இல்லடா வரைக்கும் குருணால் உங்களுக்கு சிக்கவே பாண்டியாக்கு சிக்காது. இல்ல இல்ல குணால் இல்ல இல்ல பாண்டியாக்கும் குருணால் சரி, அந்த பாண்டியா டீமுக்கும் வந்து சரி ம் சிக்கவே சிக்காது. இல்லடா, நான் கவலைப்படாதீங்க. கண்டிஷன்ஸ் சொல்றேன். கண்டிஷன்ஸ் கிரவுண்டுக்கும் சொல்றேன். குருணால் பாண்டியாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. குருணால் பாண்டியா பேட்டிங்லேயே உனக்கு ஒரு மேட்ச் குருணால் பாண்டியா தான் வின் பண்ணி கொடுத்தான் கொல்கத்தா கூட. அதே மாதிரி அவன் அவன் இன்னும் 3 கேம் தானே இருக்கு, பெருசா இன்னும் ரொம்ப அவுட் பஸ்ட் ஆகல.
ரொனால்ட் பாண்டியாவுக்கு அந்த இடம் சிக்கும். அண்ட் மோரோவர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயும் கண்ட்ரிபியூட் பண்ண முடியும் நான் சொல்றேன். ஓகே குணால் நீ பாண்டியா சொல்ற ஒன்றும் லெட்ஸ் வெயிட் குணால் அண்ட் வாட்ச் பாண்டியாவை அந்த மாதிரி தான். அவன் தம்பியே இப்போ புடதியில் அடிச்சு உட்கார வச்சிருவான், பேசாம உட்கார ஓரமா அப்படின்ட்டு. சொல்லலாம் இல்ல, நீ ஹார்திக் பாண்டியாவோட ரொனால்ட் பாண்டியா நல்லா கண்ட்ரிபியூட் பண்ணுவான். டேய் ஹர்திக் பாண்டியா இது கடைசி இது 2 மேட்ச்ல 8 விக்கெட்ரா. ஏய் நான் சொல்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் அவன் மும்பைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியதப்ப சொல்றேன்டா. ஹர்திக் பாண்டியா குணால் பாண்டியா நிறைய இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடி இருக்கான். ஹர்திக் பாண்டியா வந்து பினிஷ் பண்ணிருக்கான். பட் எப்பெல்லாம் மும்பை சரிவா இருக்கோ அப்பெல்லாம் வந்து ஆமா 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 பொலாடுக்கு துணையா நிக்கிற ஒரே ஆள் குணால் பாண்டியா மட்டும்தான். இப்பயும் அதனாலதான் நான் அதேதான் குணால் பாண்டியா நம்புறேன். இப்பயும் அதேதான். மும்பை சரிவா இருக்கும், அண்ணன் வந்து தூக்கி விடுவாரு. ஒரு 2 ஓவர்ல ஒரு 25 ரன் 30 ரன் நீ பிடிச்சு. ஆர்சிபி மும்பை ஜெயிக்குங்கிற ஆர்சிபி ஆமா அதான் மும்பை அதான் மும்பை தோக்குற மாதிரி இருக்கும். மும்பைக்கு சப்போர்ட் குணால் பண்ண பாண்டியா வேண்டியா? வந்து தூக்கி விடுவான்றேன். சரி 2 சரி ஓவர் போட்டு பாப்போம். இந்தாங்கப்பா மாப்பிள்ள இங்க ஒரு வச்சுக்கோங்க. சூரியனே மேற்க உதிச்சாலுமே உதிக்குமே தவிர கிரிஷ் என்னைக்குமே ஆர்சிபி சப்போர்ட்டா பேச மாட்டாரு. இது எழுதப்படாத உண்மை. ஓகேவா? சப்போர்ட் சரி, இல்ல. கிடையாது, சப்போர்ட் கிடையாது. அதாவது ஒரு இது இருக்கும்ல, சூரியனே கிழக்க உதிச்சால் ஒதுக்கி இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்ற ஒரு கப்பு ஜெயிக்க சரி மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். சரி ஓகே ஓகே 11 சரி மணிக்கு ஓகே வருவானுங்க பாப்போம். கூட்டம், வெயிட் பண்ணிக்கோ. அவங்க பாப்போம். பல வருஷமா 11 மணிக்கு வந்துட்டே இருக்கு. அந்த ஏதோ ஒரு படத்துல ஏதோ பஸ் வரும்ல, 12 வருஷத்துக்கு ஒரு அந்த டைரி படத்துல 11 மணிக்கு செத்து போன பஸ் வந்துட்டே இருக்கும், ஆக்சிடென்ட். அந்த மாதிரி அவங்க வந்துட்டே இருக்க வேண்டியதான், எதுவுமே நடக்காது. சரி ஓகே பார்ட் டைம் பங்காளிஸ்டா பார்த்து பேசு. சரி ஓகேடா. ஏய் இப்ப அடுத்து நம்ம மும்பை இதுக்கு இந்தியன்ஸ் போயிடலாம். யாருன்னு தெரியுமா இவங்களுக்கு? முதல்ல பும்ரா வேற வந்திருக்கான். ஆமா அதுதான் பும்ரா வந்து பும்ரா செம ஃபேக்டர் பூஸ்டப்பா கண்டிப்பாடா. இருக்கும். பும்ரா இல்லைன்னா நான் கூட மும்பை எடுத்து கொடுத்துரு. பும்ரா வந்து வந்ததுனாலதான் நான் மும்பைக்கு எடுத்து கொடுப்பேன். இல்லைன்னா கான்பிடண்டா ஆர்சிபிக்கு எடுத்து கொடுப்பேன். ஓரளவுக்கு நான் சொல்றது ரொம்ப எட்ஜ் தான். ஆர்சிபி வந்து மதில் மேல் பூலை மாதிரி தான். இந்த கேம் அவங்க தோத்துட்டாங்கன்னா மறுபடியும் பழைய ஃபார்முக்கு போயிருவாங்களோன்றது எனக்கு தாட்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க காம்பினேஷன் உட்காராது. இதுக்கப்புறம் உட்காந்து சிப் அண்ட் சாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் பழைய ஃபார்முக்கு போயிருவாங்கன்னு ஒரு டவுட் இருக்கு. இந்த மேட்ச் ஆர்சிபிக்கு மும்பைக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட ஆர்சிபிக்கு முக்கியம். கோயிங் ஃபார்வர்ட் டாப் ஆஃப் த 4ல நிக்கிறதுக்கு. இது கீழே வந்துட்டாங்கன்னா திருப்பி நம்ம கூட உட்கார வேண்டியதுதான் கீழே உடன் ஏன்னா ஸ்பூன்ல. அவங்க அந்த 2 மேட்ச் ஜெயிச்சு செம்ம கான்ஃபிடன்ட் கொடுத்தாங்க ஃபேன்ஸுக்கும் சரி. அண்ட் ஆல்சோ அந்த டீம் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். காம்போசிஷனுமே இவ்வளவு நாள் இருந்ததை விட இது அதாவது கொஞ்சம் ஆர்சிபியோட பேட்டர்ன் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் ஜெயிச்சு ஜெயிச்சுட்டே கான்பிடன்ஸ் வரணும். ஆமா கொடுத்து ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் ஜெயிச்சு பவர் இதுல பிளே ஆஃப்ஸ்குள்ள போய் டக்குன்னு தோத்துருவாங்க, அந்த மாதிரி தோப்பாங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் தோத்துட்டு கடைசி 7 மேட்ச் ஜெயிச்சு டக்குன்னு பவர் பிளே ஆஃப்குள்ள போய் தோப்பாங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு அடிதான். ஆர்சிபிக்கு மொமெண்டோ ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ வந்து துபாயில ஆடின வென்யூலே பார்த்தா கூட ஒரு வாட்டி பிளே ஆஃப் போயிருப்பாங்க. எங்க லாஸ்ட் 4 மேட்ச்மே தோத்துட்டு இருந்தாங்க 14 மேட்ச் ஆடுறப்போ. போன சீசன் வந்து லாஸ்ட் 7 மேட்ச் ஜெயிச்சாங்க. சோ ஆர்சிபி வந்து அதான்டா, பண்ணா ஒரே விஷயம் ரிப்பீட்டடா பண்ணும். கரெக்ட், அதை நான் ஒத்துக்கிறேன், நீ அக்ரி பண்ணிக்கிறேன். எப்படி அடிச்சாலும் உங்களுக்கு எப்படி அடிச்சாலும் கடைசி வி ஹேவ் லாயல் ஃபேன்ஸ் தான். கப்பு கிடையாது கடைசி, எப்படி இருந்தாலும் உனக்கு அடிதான் போலே ஆஃப். இல்லடா அதனால இப்போ அவங்க டீம் வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனா நீ பார்த்தீங்கன்னா அந்த 2016க்கு அப்புறம் 2011 வந்து நம்ம கூட ஃபைனல்ஸ் வந்தாங்க. அப்பவும் செம்ம டாமினண்ட்டாக இருந்தாங்க. அந்த கெயில் அப்போல்லாம் ஒரு மாதிரி புயல் அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 செம்ம டாமினண்ட்டாக இருந்தாங்க. நம்பர் 1ல ஃபினிஷ் பண்ணாங்க. குவாலிஃபயரில் ஜெயிச்சாங்க. ஸ்டில் ரெக்கார்ட் தான். ஸ்டில் ரெக்கார்ட். ஏன்னா அப்போ கோலி வந்து ஒரு பீஸ்ட் மாதிரி ஆடிட்டு இருந்தார். அண்ட் ஆல்சோ ஒரு பவர் பேக்டு ஆர்சிபி. பீஸ்ட் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. கடைசி ஒரு இருடா ஒரு வாட்ஸ்அப் நிமிஷம். கொடுத்து கடைசி இரு ஒரு இரு இரு. வாட்ஸ்அப் கொடுத்து இருடா முதல்ல சொல்ல விடுறா. அதுக்குள்ள நல்லா 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 பீஸ்ட் 975 ரன்ஸ். வாட்சன், கேஎல் ராகுல் எல்லாமே இருந்தது. பட் ஓகே, வாட்சன் இட்ஸ் நாட் அ பேட் பவுலர். அன்னைக்கு அடிச்சிட்டான். அகைன் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பர்டிகுலர் ஐபிஎல் வந்து டாப்ல முடிச்சாங்க ஆர்சிபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ நிறைய ஐபிஎல் வந்து ஒரு ஃபர்கட்டபிள் ஐபிஎல் மாதிரி தான். பட் ஆனால் அவங்க சின்ஸ் பார்த்தீங்கன்னா 4வது பிளேஸ்லேயே முடிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாத்துலேயும் நிறைய ஐபிஎல் 4வது பிளேஸ்லேயே முடிச்சு அந்த எலிமினேட்டர் தோற்று வெளியே வந்திருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல், யாருக்குமே ஒரு மெமரபிளாகவே இருந்திருக்காது. இப்போ சிஎஸ்கே மும்பை வந்து முடிச்சாங்கன்னா டாப்ல முடிப்பானுங்க, கப்பும் அடிப்பானுங்க. அந்த லாங் ரன் எடுத்து இப்போ கப் அடிச்சாதான் ஞாபகம் இருக்கும் உனக்கு. நான் 10 சீசன்ல 7-8 சீசன் நான் குவாலிஃபயர் ஆடி இருக்கேன்னா அது கப் அடிச்சிருக்காங்களே மே 18 இது மார்ச் 20 2 கப் ஜெயிச்சிருக்காங்கல. ஐபிஎல் டிராஃபி சொல்றேன்டா. அவங்களுக்கு அதுதான் பெரிய பெரிய விக்டரி. அது வந்து அவங்களுக்கு வேற கப்லாம் கிடையாது. சரி ஓகே, இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம் நம்ம. வின் ப்ராபபிலிட்டி. ஸோ யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மும்பை வெர்சஸ் ஆர்சிபி. ஆர்சிபி பர்சன்டேஜ் சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பும்ரா இப்பதான் வந்திருக்கான், ஸ்ட்ரைட்டா கோதாக்குள்ள இறக்குவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா நேத்து தான் வீடியோ போட்டாங்க. சோ என்சிஏ கிளியரன்ஸ் வாங்கிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் அண்ட் மோரோவர் இப்பவே ட்ரை பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. ஏன்னா கண்டினியூஸா பும்ரா வந்து
பார்த்து பார்த்து தான் ஆட வைப்பாங்க. ஏன்னா இந்தியன் டீமுக்கும் தேவைன்றதுனால பார்த்து பார்த்து தான் ஆட வைப்பாங்க. சோ முதல்ல வந்தவொடனே ஓடா போய் ஆடுறா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டஃப் கேம்ல ஆட வைப்பாங்களான்னு தெரியல. இவன் டஃப் கேம்னு சொல்ல மாட்டான், பட் என்ன பொறுத்த வரைக்கும் டஃப் இல்ல கேம் தான். இல்ல இல்ல ஆர்சிபி இல்ல டஃப் கேம்ங்கிறத விட ஒன்றும் இல்லடா, 4 ஓவர் தான்டா, 24 பால். முன்னாடி அதுதான் 2 ஓவர், சொல்றேன். கடைசி 2 ஓவர் போட்டு போயிடுவான். கேட்டா பெருசாலாம் இருக்காது, இம்பாக்டா போட்டு அடிப்பாங்க கேட்டா. கஷ்டம். என்ன கேட்டா பும்ரா ஆட வைக்கிறது வந்து ஏர்லியா இப்ப எடுப்பாங்களா இல்ல இன்னும் ஒரு கேம் பார்த்துட்டு எடுப்பாங்களா? ஏன்னா இன்னும் அந்த மெடிக்கல் டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ண என்சிஎல் தான் கிளியரன்ஸ் வாங்கி ஒரு நிமிஷம் இல்ல, கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு. நான் இப்பதான் பார்த்தேன், கொடுத்துட்டாங்க. கிளியரன்ஸ் வந்ததுனால தான்டா கேம்புக்குள்ளே வர முடியாதுடா. நீ வேற 11லே ஆடலாம். பாப்போம். அதான் இம்பாக்ட் பிளேயர் கூட ஆட வாய்ப்பு இருக்கு. ஆடுவான் கண்டிப்பா. இல்ல ஃபீல்டிங் அதெல்லாம் தெரியல, 4 ஓவர் கண்டிப்பா போடுவான். செலக்ஷனே ஆடலாம் தான்டா இது பண்ணிருக்காங்க. ஆடுவான் ஏன்டா வந்து 51 ஆர்சிபிடா. 51 ஆர்சிபி. ஓகே கிறிஸ் நீ சொல்லு. அதுதான் நேத்து போட்டு பார்த்திருப்பாங்களே, the real king of jungle is back. இந்த ப்ரோமோ பாத்தீங்களா? பவுலிங் கிங் ஆஃப் ஜங்கிள், எங்க அடிக்கணும்னு தெரியும், நான் சொல்றேன். கிங் ஆஃப் ஜங்கிள் அவன் வந்துட்டு தனியால கப்பு ஜெயிக்க வச்சிருக்கான். சரியா? ரியல் கிங் ஆஃப் ஜங்கிள் இஸ் பேக். இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரே ஒரு கிங் மட்டும்தான். T20 ஃபைனல்ல யார் அடிச்சா? T20 ஃபைனல்ல யார் அடிச்சா? T20 ஃபைனல்ல அடிச்சதால ஜெயிச்சாங்களா? கடைசி இங்க பாரு இந்த பர்టిక్యులர் டிபேட்ட வந்து ஒரு நிமிஷம் நீ இதுவே போடு. சரி ஒரு நிமிஷம் இரு. T20 ஃபைனல் நீ வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன்டா. ஒரே நிமிஷம் நான் ஸ்டாப் பண்றேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். T20 ஃபைனல் நான் சொல்லி முடிச்சிடுறேன். சரி ஓகே கிறிஸ் நீ சொல்லு. மும்பை ஜெயிச்சிருவாங்க, பர்சன்டேஜ் சொல்லு. மும்பை ஜெயிச்சிருவாங்க 70-30 மும்பை. 70-30 ஓகே. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து மும்பைக்கு தான் கொடுக்கணும்னு இருக்கு. ஏன்னா பும்ராஸ் பேக் அண்ட் அவங்க லைனப்லாம் பார்க்கும்போது, அண்ட் அகைன் பும்ரா ஒரு ஆள் தான் இருக்கான், பட் ஆர்சிபி வந்து ஒரு டீமாக விளையாடுற மாதிரி எனக்கு தெரியுது. மும்பை இன்னுமே தனித்தனியாகவே எல்லாருமே 11 சூப்பர் ஸ்டார்ஸ் பிளேயிங் இன் அ டீம் அப்படிங்கிறத விட ஒரு நிறைய பேர் சேர்ந்து ஒரு கலெக்டிவாக நல்ல ஒரு டீமாக வந்து ஆர்சிபி எனக்கு தெரியுது. ஸோ அதனால நான் இன்னும் எம்ஐக்கு வந்து எங்கேயோ மிஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரு ஈகோவா இல்லை கிளாஷா. லாஸ்ட் டைம் திலக் வர்மா அந்த ஒரு அப்செட்டு, சூர்யா, ரோஹித் என்ன கதைனே தெரியல, ஏன் உள்ளே விட மாட்டாங்க, பும்ரா அப்படின்னு தனித்தனியாக அவங்க எல்லாமே நிற்கிறாங்க. இன்னும் அந்த டீமாக ஜெல்லாகி விளையாட மாட்டுறாங்களோ. இது இந்த வருஷம் இல்லை, ஒரு 4 வருஷமாகவே இப்படி தான் இருக்குது. எனக்கு அந்த ஒரு இதனால நான் ஐம் கிவிங் எட்ஜ் டு ஆர்சிபி. ஸோ சோல் இது ஒரே ரீசன் தான். 51-49 ஆர்சிபிக்கு நான் எட்ஜ் கொடுக்குறேன். ஸோ டாஸ் ஃபேக்டர் போயிடலாம் குயிக்காக. டாஸ் ஜெயிச்சா பவுலிங் தான். பவுலிங் எடுத்து அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். 160 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா நீங்க 14 ஓவர்ல அடிச்சு முடிச்சிடலாம். என்னடா கிறிஸ்டியன் தாட்ஸ்? 160 இல்லடா, கண்டிப்பா 180 பிச்சரா. ட்ரூ விக்கெட் தான் மும்பை, எப்பவுமே ட்ரூ விக்கெட் தான். அப்படிதான் நினைச்சேன். பார்த்தா அன்னைக்கு கேகேஆர் நோண்டி விட்டாங்க பாத்தியா, டிகாக்கு அவன் 4 விக்கெட் தூக்கிருப்பாங்க. ஸ்விங்கிலே தூக்கிடுறானுங்க. 3 பயங்கரமான பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் பயமா தான். ஸ்விங் ஆகலனா மும்பை ஒன்னும் பண்ண முடியாது. இவங்க பும்ரா வந்து மிடில் ஓவர்ஸ் யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. பும்ரா பவர் பிளேயர் போடணும்னு அவசியமே கிடையாது, அளவுக்கு வச்சிருக்காங்க. பத்திரா நான் யூஸ் பண்ற மாதிரி 4 ஓவரும் பும்ரா கடைசி ஓவர்ல தான் போட போறாங்க. ஆப்வியஸ்லி நீ வந்து சப்ஸ்டியூட் வந்து இருடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். மத்தபடி தே ஹேவ் ஸ்லைட் அட்வான்டேஜ், பட் ஸ்டில் ஐ பேக் ஆர்சிபி. ஏதோ ஒரு பத்தி சொல்லுது ஆர்சிபி ஜெயிக்கும். ஏன்னா மும்பை இருக்க சிச்சுவேஷன் பார்த்துட்டு. ஓகே ஃபேண்டசி போயிடலாம். அப்போ கிறிஸ் சொல்லு உன்னோட ஃபேண்டசி. ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, நல்ல பிக். இங்க வந்துட்டு இங்க ஐயோ நான் 5வது 6வது பேட்டிங் அவன் ஆடுவானுங்க. டிம் டேவிட், ஆர்சிபிக்கு. லிவிங்ஸ்டன். டிம் டேவிட்லாம் இல்ல, இவன் ஜிதேஷ் சர்மா கீப்பர் கேட்ச், ஏதாவது 2-3 கேட்ச் வரும். அப்புறம் லிவிங்ஸ்டன் ஏதாவது பவுலிங் போடுவான். பவுலிங் மேடி நீ சொல்றான். எனக்கு வந்து தேவ்தத் படிக்கல், ருணால் பாண்டியா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து மும்பைல வந்து இவன் ஹர்திக் பாண்டியா, ரயன் டிகல்டன். ஹர்திக் பாண்டியா நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? அப்ப ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டா கோ ஃபார் இஃப் பும்ரா இஸ் அவைலபிள். பும்ரா எடுக்கல. இஃப் பும்ரா இஸ் அவைலபிள் நான் பும்ரா போய்க்கிறேன். பேட்டிங்ல வந்து ரயன் டிகல்டன் கண்டிப்பா போடும். கொஞ்சம் அந்த ஸ்விங்கை நெகோசியேட் பண்ணிட்டானா புவிது மட்டும். சோ ஏசுருட் அவன் அடிச்சிருவான் அந்த பிச்சுக்கு, அந்த லென்த்துக்கு அடிச்சிருவான். என்னோட ஃபேண்டசி வந்து கோ வித் திலக் வர்மா வந்து ஒரு பயங்கர அப்செட்டில் இருப்பான். பட் அகெயின் ஹீ இஸ் அ டெஃபினட் மேட்ச் வின்னர். அண்ட் இந்த வென்யூ அவனுக்கு பர்டிகுலராக படும்.
அதனால திலக் வர்மா அண்ட் அடுத்து சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் அவன் ஆடுற அந்த கரண்டி பின்னாடி ஷாட் வந்து அதுக்கு இந்த ஷாட் ஆடுறதுக்குன்னே செஞ்சு செதுக்கப்பட்ட ஒரு பிச்சு வந்து வான்கடே. அதனால சூரியகுமார் யாதவ் வான்கடே இஸ் அண்ட் கன்ஃபார்ம் அவனை எடுக்கணும். ஈவன் கேப்டனாக கூட போடலாம் மும்பையில். ஆர்சிபி வந்து விராட் கோலி. ஸோ விராட் கோலி வந்து எப்படியுமே மினிமம் கேரண்டி மாதிரி ரன்ஸ் எப்படினாலும் வந்துடும். ஸோ பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அப்புறம் பவுலிங்கில் வேணால் புவி வேணால் எடுக்கலாம். ஸோ புவி வந்து அப் ஃப்ரண்ட்டாக, ஆனால் பழைய புவி மாதிரி இல்லை, இன்னும் விக்கெட்ஸே இல்லை. ஹேசல் நல்லா ரொம்ப எக்ஸ்ட்ரானே போடுற மாதிரி தெரியுது. புவி அந்த பழைய ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஃபயர் மேட்ச் ஹார்ட் அந்த புவியா தெரில. இந்த பிட்ச்ல நல்லா போட்டான். சென்னை கூட சரி, நல்லா போட்டான். ஆமாம், அந்த பழைய புவி மாதிரி சென்னை இல்லை. கூட பட் புவி ஆடவே லெட்ஸ் இல்லை, ஹோப். ஆடினா சென்னை கூட சென்னை கூட தான் ஆனான், ஆடினான். கேகேஆர் கூட தான் அதான் ஆடல. ஃபர்ஸ்ட் சென்னை மேட்ச் கூட தான் மட்டும் நல்லா ஆடல. போட்டான். சென்னை கூட மட்டும் தான் நல்லா போட்டான், மற்றபடி சென்னை இன்னும் கூட அது தான் பண்ண எல்லாருமே நல்லா போடுறாங்க. அப்புறம் முடியாது. இருக்கு நாளைக்கு இருக்கு நமக்கு பஞ்சாப் ம், பஞ்சாப்ல பஞ்சாபா? வருது. சரி, ஓகே, டன். சூப்பர். அப்போ இதுதான் 11ஸ் அண்ட் இதுதான் இருக்கும். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. செம எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட்டாக இருக்கும். நல்ல ரன் ஃபெஸ்ட் இருக்கும். ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப 150 அதெல்லாம் இல்லாமல் 200 நல்லா சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே சூப்பர் ஸ்டார் டீம்ஸ். ஸோ எப்பவுமே செம்மையாக மும்பை இருக்கும். ஆர்சிபி மேட்ச் நல்லா இருக்கும், செமையா. நல்லா ஒரு சிஎஸ்கே, மும்பை, எப்பவுமே தீர்ப்பு ஆர்சிபி வைப்பாங்க. இவங்க 3 பேர் தான். அந்த ஃபேன்ஸும் அதிகம், அந்த ஒரு பாப்புலாரிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 டீம்ஸ் தான் கொஞ்சம் பெரிய டீம்ஸ்னு சொல்லலாம்ல. நல்லா தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் ஹோப் மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் லேட்டானா மன்னிச்சிருங்க மக்களே. கிறிஷ் மட்டும் தான் காரணம். அவர் அவைலபிலிட்டி கிடைக்கல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறோம். இப்போ திட்டுவானுங்க. ஸோ ஆமாம், கிறிஷை பற்றின தாட்ஸாக இருந்தாலுமே இல்லை நம்ம டீம் இந்த கண்டென்ட்டை பற்றி தாட்ஸ் இருந்தாலுமே நான் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் கார்த்தி நிறைய பேர் வரேன் ரெடியாக இருக்காங்க, கோகுல் எல்லாம். ஸோ அவங்களையும் ஆட் பண்ணுவோம். செம்ம ஃபன்னான ஒரு போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஹாவ் அ குட் டே அண்ட் வெயிட்டிங் ஃபார் ஹாவ் சம் அண்ட் எக்ஸைட்டிங் match to start off this week. Thank you and have a good day. Bye.